Hi everyone, welcome to our channel Healthy Kitchen உணவும் உயிரும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிகப்பு அரிசி, நான் ரத்தசாலி அரிசி எடுத்திருக்கேன். ரத்தசாலி அரிசியும் வெள்ளை சோளமும் எடுத்திருக்கிறேன். மெஷர்மெண்ட்டு இந்த கப்பு தான். இந்த கப்பில் நான் 2 கப்பு ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது ரத்தசாலி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு வெள்ளை சோளம், நாட்டு சோளம், இது நாட்டு சோளம் எடுத்திருக்கேன். இதில் இது வந்து அரைச்சா ரொம்ப திக்காயிடும், அதனால இந்த கப்பால் 1.25 கப்புக்கு கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்தும் கலந்து எடுத்திருக்கேன். வெந்தயம் ஊற வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 5 to 6 hours நான் நல்லா ஊற வச்சிருக்கேன், கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இந்த தண்ணியில தான் விஷயம் இருக்குது, இந்த தண்ணியை விட்டு தான் அரைக்கணும். இந்த தண்ணியை களைஞ்சி கீழே ஊற்றிடக்கூடாது. இந்த சிகப்பு அரிசிக்குன்னே ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் என்னன்னா, இது வந்து நம்மளுடைய கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய பரவத்தை அழிக்கக்கூடிய தன்மை இந்த சிகப்பு அரிசிகளில் நிறைய உண்டு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு பணியாரம் பண்ணுறது, ஸ்டஃப்டு பணியாரம் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மக்களே, மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு பாரம்பரிய அரிசி வச்சு ஒரு தோசைக்கோ இட்லிக்கோ பணியாரத்துக்கோ நீங்கள் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாம். எப்படி பொங்கி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதில் எப்படி நம்ம எப்போவுமே குழந்தைங்களுக்கு தோசை இட்லி பண்ணி கொடுக்காம ஒரு ஸ்டஃப்டு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துக்கலாம். பணியாரக்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பணியாரத்தை எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஃபஸ்ட்டு பணியாரம் ஊற்றிக்கிட்டு, நான் வந்து இன்றைக்கி கீரை ஸ்டஃப்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் கீரை பொரியலாவோ இல்லை வெஜிடபிளாவோ ஸ்டஃபிங் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நான் வந்து கீரை வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வச்சுட்டு, ரொம்ப கொஞ்சமாக வைக்கணும். உங்களோட பணியாரக்கல் குழி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இது வீட்லேயே ஒரு வெரைட்டியாக தோசை மாவு மீந்துட்டா கூட இந்த மாதிரி ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுக்கறது நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக நான் இந்த டோஃபு இல்லைன்னா பன்னீர், இது வந்து நான் டோஃபு எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக பன்னீர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், வச்சுருக்கேன். இதுவுமே வந்து உங்களுக்கு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எனக்கு ப்ரோட்டீன் குறைவாக இருக்குது, எக்கு கூட சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு அமேசிங்காக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதுதான். ஒரு பாரம்பரிய அரிசிக்கும் அரிசியாச்சு. வீட்லேயே ஒரு வெரைட்டியாக நீங்கள் இந்த சம்மரில் நிறைய குழந்தைங்களுக்கு வெரைட்டிஸாக பண்ணி கொடுங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. சோளம், இந்த சிகப்பு அரிசி, இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம பணியாரம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அது எப்படின்னு பார்த்துடலாம். பணியாரம் ரெடி ஆகிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், பணியாரம் நல்லா எவ்வளோ சாஃப்டாக ப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு, கிறிஸ்பியாக. இங்கே பாருங்கள், நல்லா சூட்டோட நல்லா கீரை, நல்லா ஸ்டஃப்டு பணியாரம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் குழந்தைங்களும் பெரியவங்களும் கீரை சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்தால் போதும், சூடு பறக்குது. இது வந்து காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 3-4 பணியாரம் சாப்பிட்டுட்டு மீதி லஞ்ச் பாக்ஸ்க்கு கொண்டு போனீங்கன்னா கூட பாரம்பரிய அரிசி, நாட்டு சோளம், இது வந்து ஒரு ஹெல்த்தியாக உங்களுக்கு வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். இது வந்து நான் சுண்டல் எடுத்திருக்கேன். ஒரு 12 மணிக்கு எனக்கு பசிக்குது, இவ்வளோ கம்மியாக சாப்பிட்டா என்னால் ஒன்றும் முடியலன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சுண்டலை ஊற வச்சு வேக வச்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு ஸ்நாக்காக உங்களுக்கு பசிக்கும் போது இது சாப்பிட்லாம். லஞ்சுக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ஒரு வெஜிடபிள், எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரு சூப் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டிஸாக ஹெல்த்தியாக பாரம்பரியமான உணவுகளை நான் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.